Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கான வீடியோல நாம ஃபண்ட் ஆக்சஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு புதிய அப்ளிகேஷன், அதாவது இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் இப்போ 2026 மார்ச் 2ல இருந்து தான் Play Storeல அவைலபிளா இருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ரியல் ஆர் ஃபேக் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ மேக் பண்றதுக்கான ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தாரு, இந்த அப்ளிகேஷன்ல நான் லோன் எடுத்துட்டேன், அதை ரீபேமெண்ட் பண்ணலாமா வேணாமா, அந்த பிரச்சனையில இருந்து எப்படி நான் சமாளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த ஒரு ரீசனால தான் இந்த வீடியோ அப்படிங்கறத மேக் பண்றோம். இன்னைக்கான வீடியோல இந்த அப்ளிகேஷனுடைய Play Store டிஸ்கிரிப்ஷன்ல எந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க, இவங்க RBI ரெஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனா இல்லையா, தென் Play Storeல இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் ரிவ்யூஸ், இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்டில் எண்ட் வரைக்கும் பாருங்க, அப்பதான் இந்த அப்ளிகேஷன் எந்த மாதிரியான அப்ளிகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். சேம் டைம் இந்த வீடியோவை பொறுத்தவரைக்கும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும் தான், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோவை வச்சு நீங்க எந்த ஒரு டிசிஷன் அப்படிங்கிறதையுமே எடுக்க வேணாம். ஓகே கைஸ், இந்த ஒரு அப்ளிகேஷனுடைய அட்வர்டைஸ்மென்ட் அப்படிங்கிறது நீங்க யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இல்ல இன்ஸ்டாகிராம்ல ஏதாவது வீடியோ பார்க்குறீங்க, ஃபேஸ்புக்ல வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, அட்வர்டைஸ்மென்ட்ல வர ரீசன்னால ஒரு சில நபர்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்ளை பண்ண ட்ரை பண்றீங்க. பட் இருந்தாலும் இந்த அப்ளிகேஷனுடைய ரிவ்யூ அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா மட்டும் நீங்க ஒரு முடிவுக்கு வரது ரொம்பவே பெட்டரா இருக்கும். ஸோ நீங்க ஆன்லைன்ல பார்க்கக்கூடிய சோசியல் மீடியாக்கள்ல பார்க்கக்கூடிய எந்த ஒரு அப்ளிகேஷனையும் பார்த்த உடனே டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணாதீங்க. இப்போ இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் Play Storeல இதுவரையிலும் 5000க்கும் மேற்பட்ட நபர்கள் டவுன்லோட் பண்ணிருக்காங்க. அதுல 203 பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.4 இருக்கு. இப்போ டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்க இவங்க கிரெடிட் லைன் ஆப்ஷன்ல ஸ்டார்டிங் 5000ல இருந்து அதிகபட்சமா 25000 வரையிலும் லோன் கொடுக்கறதா போட்டுருக்காங்க. டென்யூரை பொறுத்தவரைக்கும் 91 நாள்ல இருந்து அதிகபட்சமா 180 நாள் வரையிலும் கொடுக்கறதாவும், ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 14% இருந்து அதிகபட்சமாவே 24% வரையிலும் தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் போட்டுருக்காங்க. ஸோ இந்த கிரெடிட் லைன் ஆப்ஷன்ல அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்தாலும் இதனுடைய டோட்டல் டைமிங் அப்படிங்கிறது 2 இயர்ஸ் இருக்கும் அப்படின்னு போட்டுருக்காங்க. அதாவது கிரெடிட் லைன் ஆப்ஷன்ல அப்ரூவல் கொடுக்குறாங்க அப்படின்னா அகைன் அப்ளை பண்ண தேவையில்லை. அந்த மாதிரி இருக்கும்போது 2 இயர்ஸ் வரைக்கும் அதுக்கு வேலிடிட்டி இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்கு. பட் இவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்கிறத பொறுத்து தான் இவங்க நல்ல அப்ளிகேஷனா கெட்ட அப்ளிகேஷனா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ கீழே வந்தீங்க அப்படின்னா இவங்க வழங்கக்கூடிய ஒரு லோன் பத்தின சின்னதாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. தென் இதில் எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்க ரொம்பவே சிம்பிள் தான். ஸ்டேபிளான இன்கம் சோர்ஸ் இருக்கணும், நீங்க இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், இவங்களுடைய இன்டர்னல் பாலிசியில நீங்க மேட்ச் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. கீழே இமெயில் பண்றதுக்கான ஒரு இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனை கான்டாக்ட் பண்றதுக்கான மொபைல் நம்பர் கொடுக்கல, இவங்க கம்பெனியினுடைய அட்ரஸ் அப்படிங்கிறது கொடுக்கல, இவங்க வந்து RBIல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா அந்த மாதிரியான டீடைல்ஸ் அப்படிங்கிறதும் கொடுக்கல. தென் வேற ஏதாவது ஒரு லெண்டர்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி இவங்க லோன் கொடுக்குறாங்களா அந்த மாதிரியான டீடைல்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஓவராலா இந்த அப்ளிகேஷன் மேல ட்ரஸ்ட் வைக்கிறதுக்கான எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறதையுமே இவங்களுடைய Play Store டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கல. இப்போ இவங்களுடைய Play Storeல இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் ரிவ்யூஸை நம்ம செக் பண்ணி பார்க்கும்பொழுது ஓரளவுக்கு இந்த அப்ளிகேஷன் யாரு என்னங்கிறது நமக்கு தெரிய வந்துடும். ஸோ அந்த விதத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த அப்ளிகேஷன்ல இருந்து கிடைச்சது, என்னுடைய பர்மிஷன் இல்லாமையே என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல அமௌண்ட் அப்படிங்கிறத கிரெடிட் பண்ணிட்டாங்க. சேம் டைம் போட்டோலாம் கொஞ்சம் எடிட் பண்ணி அனுப்புற மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறதும் பண்றாங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா 10K அப்ரூவல் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, பேங்க் அக்கௌண்ட்ல 6000 அப்படிங்கிறத தான் கிரெடிட் பண்ணியிருந்தாங்க. ரீபேமெண்ட் பண்றதுக்கு ஜஸ்ட் 6 days அப்படிங்கிறத டைம் கொடுக்குறாங்க. இது டோட்டலாவே ஒரு ஃபேக் அப்ளிகேஷன், போட்டோவை எடிட் பண்றாங்க, இது ஒரு அதர் கண்ட்ரி அப்ளிகேஷன் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இப்பவே இதை பத்தி ஓரளவுக்கு உங்களுக்கு டீடைல்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இவங்க கலெக்ட் பண்ணாலுமே நீங்க ரீபேமெண்ட் பண்ணும்போது அது இவங்களுடைய அப்ளிகேஷன்ல ரிஃப்ளெக்ட் ஆகிறது இல்லை. நீங்க பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இவங்க அப்ளிகேஷன்ல வந்து நீங்க பேமெண்ட் பண்ண மாதிரி காட்டுறது இல்லை. அதுக்கான எக்ஸ்ட்ரா அமௌண்ட் மட்டும் இவங்க காட்டிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. எகைன் இவங்களுடைய ஏஜென்ட் யாராவது கால் பண்ணி வாட்ஸ்அப்ல வந்து அந்த அமௌண்ட்டை கட்ட சொல்லி உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ கொடுத்த அந்த 200 ரிவ்யூலேயே நம்ம கிரிட்டிக்கல் ரிவ்யூஸை செக் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரியான நெகட்டிவ் ரிவ்யூஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு அதிகமாகவே நம்மளுடைய கண்களில் தென்படுது. ஸோ ஓவரால் இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரியான அப்ளிகேஷன் தான். இதை தவிர்த்து ரொம்ப தெளிவாக உங்ககிட்ட சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் நண்பர் கேட்டதுக்கான அந்த கமெண்ட்கான ஆன்சர் அப்படின்னு பார்க்க எந்த ஒரு அப்ளிகேஷனில் நீங்கள் போயிட்டு சிக்கிக்கிட்டாலுமே சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய வீட்டில் சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றதெல்லாம் வேஸ்ட். நீங்க உங்களுடைய வீட்டில் சொல்லணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ வீட்டில் சொல்லிட்டீங்க அப்படின்னாவே நீங்க கொஞ்சம் தைரியமாயிருவீங்க, உங்களால் போல்டா ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற ரீசனால அவங்க என்ன பேசினாலும் அதை உங்களால் சமாளிச்சிட முடியும். ஸோ நீங்க ரீபேமெண்ட் பண்றதா வேணாமாங்கிறது அடுத்த விஷயம். நீங்க ரீபேமெண்ட் பண்ணி அப்டேட் வந்து அவங்க பண்ணாம விட்டுட்டாங்க, திரும்பவும் உங்களுக்கு கால் பண்ணி தொந்தரவு பண்றாங்க அப்படின்னா நீங்க என்ன சொன்னாலுமே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த மனநிலைமையில இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க உங்ககிட்ட இருந்து எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டா பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களால அந்த இடத்துல பிரச்சனை வந்து அவங்க கொடுக்குற அந்த ஓவர் அதிகப்படியான பிரஷரை வந்து உங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அந்த சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்பவும் போலவே சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரெல்லாம் லாக் அவுட் பண்ணிட்டு சோசியல் மீடியாவில இருந்தும் கொஞ்சம் வெளியில வந்துட்டு அங்கே ஏதாவது உங்களுடைய பர்சனல் போட்டோஸ்லாம் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டு இல்லைனா பிரைவேட்ல வச்சுட்டு உங்களுடைய சிம்மை ஒரு 1 வீக் வந்து அப்ஸ்டாண்டிங்ல, அதாவது நீங்க யூஸ் பண்ணாம வச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் உங்களை விட்டுட்டு வெளியில போயிடுவாங்க. ஆஃப்டர் ஒரு 1 வீக் அப்புறமா நீங்க அந்த சிம்மை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மேபி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த 1 வீக்குக்காக டெம்பரரியா ஒரு சிம்மை கூட நீங்க வாங்கி
வாங்கி இன்சர்ட் பண்ணிட்டு ஃப்ரெண்டுக்குலாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் நியூ சிம் வாங்கிட்டேன், பழைய சிம் மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் நீங்க அவேர்னஸா இருந்துக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் ஒரே ஒரு பெஸ்ட் சொல்யூஷன். இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க அகைன் பேமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்க கண்டினியூஸாக கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணியும் அப்டேட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. சிம் மட்டும் ஒரு 1 வீக் ஆஃப் பண்ணி வைக்கிறது தான் ரொம்பவே பெஸ்ட்டான விஷயமா இருக்கும். பட் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க, வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே கைஸ், இன்னைக்கு பார்த்தா இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.